கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களிலும் நிச்சயமாக நமக்கு இனி வருகிற நாட்கள்ல தீவிரமாக தொடங்கிறோம். சென்னை முதற்கொண்டு பெரும்பாலான கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், உள் தமிழகம், தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழையானது நிச்சயமாக பதிவாக போகுது. இதில் எந்தெந்த மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு மழை பதிவாகியிருக்கு, எந்த மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக நமக்கு பதிவாகியிருக்கு, வரப்போகிற ஜூன் முதல் வாரத்தில் எங்கெல்லாம் நமக்கு கனமழை மிக வலுவாக பதிவாகும் என்பதான தகவலை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், நம்ம ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை கிளிக் பண்ணி எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. அதனால் எதனால் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தீவிரமாகிறது அப்படின்னா, மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, பருவமழை, தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை வருகிற நாட்களில் மேலும் தீவிரம் அடைய போது. ஏற்கனவே இந்த பருவமழையினுடைய தொடக்கம் ஆரம்பிச்சாச்சு. ஆனால் இன்னும் மழை மட்டும் சரிவர தீவிரம் இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஜூன் முதல் வாரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் உறுதியாக நமக்கு பதிவாகும். தென்மேற்கு பருவமழை வருகிற ஜூன் முதல் வாரத்தில் தீவிரமடைந்து பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையானது கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்குது. இன்றைய மழை வாய்ப்புகளும் நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். தமிழகத்தில் சில மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். பெரும்பாலான இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழையாக எதிர்பாருங்க. சில இடங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேர மழை பொழிவு கூட எதிர்பார்க்கலாம். முதலாவதாக வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே நிறைய மாவட்டங்களில் மழை பதிவாயிருக்கு. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தருமபுரி, கிருஷ்ணகிரியில் அவ்வப்போது சில சமயங்களில் நமக்கு மழை பெய்யாமலாம் கிடையாதுங்க. அவ்வப்போது நமக்கு ஆங்காங்கே மழை பெய்து கொண்டு தான் இருக்குது. கடந்த நாட்களில் பார்த்தோம், கீழ்பெண்ணாத்தூரில் 8 சென்டிமீட்டர், திருவண்ணாமலையில் மிக அருமையான ஒரு மழை பொழிவு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், ஆரணி, சேத்பட்டு, போலூர், கீழ்பெண்ணாத்தூர் போன்ற இடங்களில் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நம்ம எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு அருமையான மழை பொழிவு, அதாவது 80 மில்லிமீட்டர் மழை பொழிவானது அந்த இடத்துல பதிவாச்சு. அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்திலும் சரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற இடங்களிலும் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது சில சமயங்களில் மழை பொழிவானது தீவிரமாகிட்டு இருக்கு. ஓரிரு நாட்கள் நமக்கு மழை பெய்யலைன்னா கூட நமக்கு எல்லா நாளுமே நமக்கு மழை பெய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது. ஒரு சில நாட்கள் மட்டுமே நமக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த ஜூன் முதல் வாரத்திலும் தொடர்ந்து உங்கள் உள் மாவட்ட பகுதிகளில் நிச்சயமாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ஆகவே அடுத்தடுத்து வருகிற நாட்களில் இரவு நேர மழை வாய்ப்புகளும் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கண்டிப்பாக பதிவாகக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எடுத்துட்டோம்னா நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற இடங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கன்னியாகுமரியில் கூட விட்டு விட்டு மீண்டுமாக மழை தொடங்கியிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பரவலாக விட்டு விட்டு மீண்டும் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இது ஆரம்பம்தான். இன்னும் நமக்கு பருவமழை தீவிரமாகும் போது கன்னியாகுமரியில் மிக கனமழை, அதி கனமழைலாம் அடுத்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை விட நம்ம தென்மேற்கு பருவமழையில் அதிகமான மழை பொழிவு வந்த வருஷங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் இயல்புக்கும் இயல்பை ஒட்டிய மழை பொழிவும் கண்டிப்பாக இருக்கும். வடகிழக்கு பருவமழையில் கடலோர மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் மிக தீவிரமான மிக வலுவான மழை பொழிவுகள் இந்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்க போகுது. அதில் தென்மேற்கு பருவமழை சராசரியான ஒரு மழை பொழிவாகவும், வடகிழக்கு பருவமழை எதிர்பார்த்ததை விட கூடுதலான ஒரு மழை பொழிவாகவும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பகல் நேரங்கள் என்னதான் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இரவு நேரங்கள், நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம். அதிகாலை நேரங்களில் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவுகள் உறுதியாக நமக்கு பதிவாகும். சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா
சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதிகாலை நேர மழை பொழிவுகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு நமக்கு எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாகவும், இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பகுதியாக கனமழையும் அவ்வப்போது சில நேரங்களில் எதிர்பார்க்க முடியும். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தில் பகல் நேர வெப்பநிலை சற்று தீவிரமடையும். இரவு நேர மழை வாய்ப்பாக பகுதியாக சில இடங்களில் வேணா வருகிற நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஜூன் முதல் வாரத்தில் டெல்டா மாவட்டங்களில் நல்ல ஒரு பரவலான மழை பொழிவு தீவிரமடையும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்து வருகிற நேரங்களிலும் நாட்களிலும் தொடர்ந்து அவ்வப்போது சில சமயங்களில் விட்டு மழை வாய்ப்புகளும் கண்டிப்பாக பதிவாகும். தென் தமிழக பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு. சில இடங்களில் மிதமான மழையும், சில இடங்களில் நமக்கு கனமழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்க முடியும். இனி வரப்போகிற நாட்களில் கனமழை வலு பெறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கனமழை பொறுத்த வரைக்கும் வலு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தென்மேற்கு பருவமழையும் இந்த முதல் வாரத்திலிருந்து தொடங்குகிறது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நமக்கு வலுவான கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக நமக்கு இருக்கும். எந்தெந்த மாவட்டங்கள்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் தீவிரமான ஒரு மழை பொழிவுகளை எதிர்பாருங்க. தென் தமிழக பகுதிகள் மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக சில சமயங்களில் விட்டு நமக்கு மழை வாய்ப்புகளும் அவ்வப்போது மாலை அல்லது இரவு நேரங்களில் பகுதியான மழை தான், மாவட்டம் முழுவதும் கிடையாது. ஆனால் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளையும் தென் தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பாளையங்கோட்டை 40 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு குறிப்பாக நெய்யூர் போன்ற இடங்கள், நெய்யூர் 6 சென்டிமீட்டர், சிவலோகம் 5 சென்டிமீட்டர், அவினாசி 4 சென்டிமீட்டர் ஆகவும், பாப்பிரெட்டிப்பட்டியில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு, நாலுமுக்கு 4 சென்டிமீட்டர், தூத்துக்குடி விமான நிலையம் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, பெரியகுளம் 3 சென்டிமீட்டர் மழையும், நீலகிரி 2 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகியிருக்கு. பாருங்க எவ்வளவு இடத்துல நமக்கு மழை பொழிவுகள் பாருங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், மதுரை மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், தலைவாசல் சேலம் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும், சாத்தூர் பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகி இருக்கிறது. ஆகவே பெரும்பாலான இடங்களில் தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் கனமழையும் தீவிரமாகியிருக்கு. கன்னியாகுமரியில் தான் அதிகப்படியான மழை பொழிவு பதிவாயிருக்கு. நெய்யூர் மற்றும் சிவலோகம் உள்ளிட்ட இடங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அதிகப்படியான மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. இனி வருகிற நாட்களிலும் தொடர்ந்து இடைவெளி விட்டு அவ்வப்போது மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவு நேரங்களில் எதிர்பாருங்க நண்பர்களே. அதனால எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு, அதே மாதிரி எந்தெந்த மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவானது என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்தோம். இந்த மே 31 வரைக்கும் அவ்வப்போது நமக்கு மழை பொழிவுகள் மே 31 வரைக்கும் அவ்வப்போது சில நேரங்களில் பகுதியான ஒரு மழையாக நமக்கு இருந்தாலும் ஜூன் முதல் வாரத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மாவட்டம் முழுவதுமாக கனமழை தீவிரமடையும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.